ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த அவுடோர் யூனிட் பிசிபி போர்டை தான் க்ளீன் பண்ண போகிறோம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஏ லிக்யூடு, ஒரு ப்ரஷ்ஷு, இது இருந்தாலே போதும். இதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இது எந்த யூனிட்டோட பிசிபின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு அணில் உள்ள பூந்து பெரிய சம்பவம் பண்ணிச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த யூனிட்டோட பிசிபி தான். ஸோ அதில் க்ளீன் பண்ணுறதுக்கு வீடியோ தனியாக போடுறேன்னு சொன்னால அந்த வீடியோ தான் இது. ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து குளவி கூடு. இதை வந்து நம்ம கையால் தொடக்கூடாது. ஏன்னா அதில் கொடுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்போ நம்மளை சம்பவம் பண்ணிடும். ஏற்கனவே அப்படி ஒரு தடவை கொத்து வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நம்ம சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. ஸோ க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை போட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துருவோம். அப்புறம் நம்ம ஐபிஐ யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொரு விஷயம், ஐபிஐ யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை மொத்தமாக அப்படியே போட்டு தண்ணியாக எடுத்து பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். அது இல்லாமல் ப்ரெஷ்ஷை போட்டு ரொம்ப ஹார்டாக தேய்க்கக்கூடாது. ரொம்ப லைட்டாக, ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லைனாக்கா உள்ள இருக்கிற காம்பனண்ட் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இப்படி ஏன் நம்ம க்ளீன் பண்ணணும், அப்படியே யூஸ் பண்ணலாமே அப்படின்னா, இன்றைக்கி ஓகேவாக இருக்கும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இதே ஒரு பிரச்சனையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் போர்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடுறது. இப்போ பாருங்கள் போர்டு எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இவ்வளோ மெனக்கடல் தேவையா அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் நம்ம கை நீட்டி காசு வாங்குறோம்ல, என்ன பண்ணுறது. ஸோ கஸ்டமருக்கு ஃபேவராக இருக்க தான் பார்க்கணும். சரி, ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் கஸ்டமரில் மாட்டிடலாம்.